சத்தியம் அப்படின்னா இந்த உலகத்துல சத்தியத்தை பேசக்கூடியவர் இறைவன் சொல்றோம். சரியா? உடல் சரீர தேக உணர்வுல இருக்கிற நம்ம சத்தியத்தையும் பேசுவோம். இருந்தாலும் அந்த சரீரம் இல்லாத இறைவன் எனி டைம் அவர் சத்தியத்தை உண்மையை மட்டும்தான் பேசுவார். அது இந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக நீங்க பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். இறைவன் உண்மையை எப்படி பேசுறாருன்னு தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த உலகத்துல உண்மையை பேசக்கூடியவர் அந்த இறைவன், பரமாத்மா, கடவுள் ஒருவர் தான். மனிதர்கள் பேச முடியாது, ஏன்னா இறைவருக்கு உடல் கிடையாது. சிவம் அப்படின்னா ஒளியின் வடிவமானவர். ஓகேவா? அப்போ இந்து மதங்கள்ல ஒரு கூழாங்கல் லிங்கம் மாதிரி வச்சிருக்கிறாங்கல்ல, அது அவருடைய நினைவு. அந்த லிங்கத்தினுடைய முழு ரூபம் என்ன அப்படின்னா, இப்போ இறைவன் ஒளியின் வடிவமானவர், சிவ். ஓகேவா? அதான் சிவம்னு சொல்றோம் தமிழ்ல. சிவ் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு ஒளி ஜோதி பிந்துவின் வடிவமானவர். உடல் சரீரம் இறைவனுக்கு கிடையாது. ஓகே, அவர் ஒரு ஒளியின் வடிவமானவர். சுந்தரம் அப்படின்னா நம்ம இடங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுந்தர் சுந்தரின் பெயர் வைக்கிறோம்ல, உடல் சரீரத்தின் அமைப்பை வைத்து நம்ம அப்படி சொல்லியிருப்போம். ஆனா அந்த ஆத்மாவின் அடிப்படையில, அந்த மனதின் அடிப்படையில உள்முகமாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவர் இறைவன் ஒருவர். அவர் தான் ரொம்ப சுந்தரானவர். ஓகேவா? மனதின் அழகு தான், ஆத்மாவினுடைய அழகு தான், குவாலிட்டி தான். சரீரத்தின் கவர்ச்சி அங்க சொல்லலை. அப்போ சத்தியம், சிவம், சுந்தரம்னு சொல்லி அந்த ஒரே பரமாத்மா கடவுள் ஈசன் சிவனை தான் சாரும்.